Hi friends, welcome to Foodies Lounge by Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல Eggless vanilla cupcakes buttercream frosting ஓட எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Cupcake பண்றதுக்கு first ஒரு mixing bowlல 3/4 கப் சூடான பால் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. பால் லைட்டாக திரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாம். இப்போ இது மேலே ஒரு சல்லடையை வச்சுருங்க. 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதை நல்லா சலிச்சிருங்க. அடுத்தது இந்த மாவை எந்த வித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சைடில் ஒட்டிகிட்டு இருக்க மாவும் எடுத்து உள்ளே கலந்து விட்டுருங்க. அடுத்தது நான் ஒரு கப் கேக் டின் எடுத்து லைனர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மாவை ஊற்றி ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஃபில் பண்ணாதீங்க, 3/4 போல் ஃபில் பண்ணால் போதும். அப்புறம் இதை 2 வாட்டி தட்டிக்கோங்க, உள்ளே இருக்கிற ஏர் பாக்கெட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அவனை ஆல்ரெடி நான் ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைன்னா 150 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட கப் கேக்கெல்லாம் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. எனக்கு சரியாக 22 நிமிஷம் ஆச்சு. இந்த கேக்கோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதை நீங்கள் அப்படியே டீ இல்லைன்னா காஃபியோடு சாப்பிட்லாம். அடுத்தது ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு நான் 3/4 கப் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ நம்ம பட்டரை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நல்ல சில்லுன்னு இருக்கணும். இப்போ இதை மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதை நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிடலாம். உங்களுக்கு பிடிச்ச என்ன நாசில் வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட கப் கேக் நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கோங்க. கடைசியாக இது மேலே கொஞ்சம் அழகுக்காக நான் கலர்ட் ஸ்ப்ரிங்கிள் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்லெஸ் வெனிலா கப் கேக்ஸ் வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக பண்ணோம் நீங்களே பார்த்தீங்கல்ல. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற இந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.